Hi, welcome to Sherin's Kitchen. இன்னைக்கு நம்ம Sherin's Kitchenல சூப்பரான ஒரு நான்வெஜ் ரெசிபி தான் பண்ண போறோம். இது சாதம், சப்பாத்தி, ரொட்டி, பூரி, அப்புறமா பரோட்டா இந்த மாதிரி எல்லாத்துக்குமே பொருத்தமா இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி. அதுக்கு முன்னாடி நான் வந்து வீட்டுக்கு ஒரு கடாய் ஒன்று வாங்கியிருக்கேன். நான் வந்து நிறைய கடாய்கள் யூஸ் பண்ணுறப்போ நிறைய பேர் கேட்குறீங்க, இது எங்கே வாங்குனீங்கக்கா, எவ்வளோ என்ன ஏதுன்னு சொல்லி கேட்பீங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிப்பியில் நான் இந்த பட்டாணி ரைஸ் போட்டிருந்தேன் இல்லையா, அதில் கேட்டிருந்தீங்க அந்த பாத்திரம் என்ன விலை அப்படின்னு சொல்லிட்டு. அதோட விலை வந்து அது வந்து அலுமினியம், நல்ல ஹெவியான நல்ல வெயிட் இருக்கும். ஏன்னா நம்ம குக்கர் தூக்குறோம் இல்லையா, அதை விட நல்ல வெயிட் இருக்கும். தாராளமாக பிரியாணி வந்து அடிப்பிடிக்காமல் சூப்பராக வருது. தாராளமாக வாங்குறதுனா வாங்கிக்கோங்க. அலுமினியம் தான், நல்ல ஹெவியான ஒரு பாட்டமோடு இருந்துச்சு. 950 ரூபாய்க்கு நான் அது வாங்கினேன். நீங்கள் நினைப்பீங்க நீங்கள் வாங்குகிற பொருளெல்லாம் விலை ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க. கொஞ்சம் விலை அதிகமாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம வாங்குகிற பொருள் வந்து கொஞ்சம் நல்ல தரமானதாக வாங்கிட்டோம்னா ரொம்ப வருஷங்களுக்கு உழைக்கும். ஒரு 200 ரூபாய்க்கு வாங்குறோன்னு வச்சுக்கோங்க, 200 300 ரூபாய்க்கு நம்ம வாங்குறோன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக அடுத்த வருஷம் கண்டிப்பாக அதை மாற்றியே தீரணும். அப்போ வருஷத்துக்கு நம்ம இந்த மாதிரி 200 போடுறதுக்கு நம்ம மொத்தமாக ஒரு 1000 ரூபாய் இப்படி போட்டு நம்ம ஒரு பொருள் வாங்கிட்டோம்னா அது ரொம்ப வருஷத்துக்கு 10 வருஷம் 15 வருஷம் வரைக்கும் ரொம்ப நல்லா நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதனால நீங்கள் எப்பயுமே ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா வெயிட் பண்ணி நல்ல விலை கொடுத்து நல்ல கனமாக பொருளாக இருக்கா, நல்ல தரமானதாக இருக்கான்னு பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க. கம்மியான விலைக்கு நம்ம வாங்கிட்டு மறுபடியும் ஒரு வருஷம் கழிச்சு மறுபடியும் நம்ம மாற்றிட்டு இருக்கணும். அதுக்கு அதே மனசில் வச்சு தான் நான் வந்து நல்ல ஒரு பாத்திரமாக வந்து நான் செலக்ட் பண்ணுவேன். இப்போ நான் வந்து இந்த கடாய் ஒன்று வாங்கியிருக்கேன். இந்த கடாய் தூக்கி பார்த்தீங்கன்னா அவ்வளோ வெயிட்டு, நல்ல வெயிட்டாக இருந்துச்சு. இது நான் எங்கே வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்எஸ்புரமில் வாங்கினேன். ஆர்எஸ்புரமில் சேலம் ஸ்டீல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை புதுசாக இருக்குது ஹெச்எம்ஆர் பக்கத்தில். அங்கே போனப்போ சரி இந்த கடையை பார்க்குறவங்க உள்ளே போயிட்டு நான் வாங்கினேன். இது வந்து ப்ரொமோஷன் அப்படின்னு நினச்சிக்காதீங்க, நீங்கள் எல்லாம் கேட்பீங்க அப்படின்றதுக்காக தான் நான் இது வந்து சொல்லியிருக்கேன். அதோட இந்த கடாயோட சைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 சென்டிமீட்டர். இந்த இது மூடி இல்லாமல் தான் வாங்கினேன். இதோட விலை என்னென்னா 2300 ரூபாய் இதோட விலை. இந்த கடாயோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேப்சூல் கடாய் அப்படின்னு போட்டிருந்துச்சு. இந்த ஸ்டீலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு மாதிரி மேட் ஃபினிஷிங்கில் இருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு கலரில் இருக்குது. ஆனால் பார்க்குறதுக்கு நல்லா சைனிங்காக இருக்குது. 3.5 லிட்டர் பிடிக்கிற அளவுக்கு உள்ள ஒரு கடாய் இது. அப்புறமா இது என்ன ஹார்ம்டு ஃபினிஷிங் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஃபினிஷிங். இது ரொம்ப நல்லா இருக்குது. எனக்கு பார்த்த உடனே உள்ளே போனதுமே இந்த கடாயை பார்த்த உடனே எனக்கு பிடிச்சது. நல்ல குழியாகவும் இருக்கிறதுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது டிஸ்கவுண்ட் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நான் கேட்டேன் ஏதாவது டிஸ்கவுண்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டப்போ இதெல்லாம் ஃபிக்ஸட் ரேட்டுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. 30-40 வருஷம் ஆனாலும் உங்களுக்கு கடாய் வந்து அப்படியே இருக்கும், எதுவுமே ஆகாது அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் இந்த கடாய் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்களுமே கடைகளில் இந்த மாதிரி கேப்சூல் கடாய், பாட்டம் வந்து கேப்சூல் மாதிரி இருக்கு போல், அதனால இதுக்கு பேர் அப்படி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி வாங்கிக்கோங்க, நல்லா இருக்குது, எனக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறமா இந்த கரண்டி அஸ்பக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த கரண்டி ஒன்று வாங்கினேன். தோசை கரண்டிக்கு இது வேணும் அப்படி சொல்லிட்டு தோசை கரண்டி இது வாங்கினாங்க. இது வந்து 101 ரூபா இந்த கரண்டி. இதுவும் நல்லா வெயிட்டாக தான் இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ இதில் தான் நம்ம வந்து சமையல் பண்ண போகிறோம். இப்போ வாங்க நம்ம சிக்கன் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரொம்ப வந்து கடாய் வந்து ரொம்ப அதிக விலை கொடுத்து வாங்குறீங்க, ஆடம்பரமாக வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுவீங்க. நான் சேனல் ஆரம்பித்த புதுசில் என்னோடய வீட்டில் இருக்க பாத்திரங்களை பார்த்துட்டு நிறைய பேர் கிண்டல் பண்ணுவாங்க. என்ன இப்படி இருக்கு உங்கள் பாத்திரம், என்ன அப்படி இருக்கு உங்கள் பாத்திரம், இதனால அதனால அப்படின்னு சொல்ல நான் பாத்திரங்களை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுறதுக்கு ஆரம்பிச்சேன். அப்படி மாத்துறப்போ அப்போ வந்து பெருசு ரொம்ப நல்லதாக தெரிஞ்சுது. இப்போ வந்து பாத்திரங்களை நல்ல புதுசாக ஒரு பாத்திரம் வாங்குறப்போ இது ஒரு ஆடம்பரமாக தெரியுது. கண்டிப்பாக அப்படி இல்லை, எல்லாரோட கிண்டலுக்கும் ஆளாகி இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வாங்கணும்னு முடிவெடுத்து இந்த மாதிரியெல்லாம் பாத்திரம் வாங்கி நான் சமையல் செய்கிறேன். அவ்வளோதான். இப்போ வாங்க நம்ம சிக்கன் செய்ய போவோம். 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துடலாம், ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம், ஒரு 6-7 வரமிளகாய், ஒரு துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு. அவ்வளோதான். இது போல் நல்லா வறுத்தாச்சு. இது பவுட்ரு பண்ண போகிறோம், அதனால் எண்ணெயில் ஊற்ற வேண்டாம், இந்தளவுக்கு வறுத்துக்கிட்டால் போதும். இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் ஊற்றிட்டு நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், அதை நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். இதை வறுத்து எடுத்துருவோம். நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துடலாம். வறுத்தாச்சு. இது எடுத்துட்டோம்னா நல்லா மொறுமொறுன்னு வந்துடும். இப்போ எடுத்துடலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஆறட்டும், அதுக்குள்ளேயும் நம்ம வந்து பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் போட்டு பவுட்ரு பண்ணிடலாம். பாருங்கள், சூப்பராக இந்த மாதிரி பவுட்ரு பண்ணியாச்சு. இப்போ நம்ம தாளிச்சிடலாம். 1/2 கிலோ சிக்கன் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தாளிச்சிடலாம். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு. இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன்.
அது கூட இப்போ நம்ம பவுட்ரு பண்ணோம் இல்லையா அந்த மசாலாவே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை வதக்கி விட்டுருவோம். இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், தேவையான மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்துருவோம். நல்லா இது போல் வதக்குனதுமே சிக்கன் சேர்த்துடலாம். தேவையான உப்பு, கொஞ்சம் தண்ணி சேர்த்துருவோம். இப்போ மூடி வச்சு வேக வச்சிடலாம். ஒரு 6-7 முந்திரி பருப்பு சேர்த்துடலாம். அது கூட நம்ம வெங்காயத்தை வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்துடலாம். அடுத்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தயிர், இதே அரைச்சி எடுத்துருவோம். பாருங்கள், சிக்கன் இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ நம்ம அரைச்சோம் இல்லையா அந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இந்த மிக்சியை கழுவி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துடலாம். அதை ஊற்றிட்டு கொஞ்சம் மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சம் அந்த தண்ணியை சேர்த்துட்டு, அதிகமாக தண்ணி வேணாம், கொஞ்சம் கிரேவி பக்குவத்தில் தான் இருக்கணும். அவ்வளோதான். இதுக்கப்புறமா கொஞ்சம் மூடி போட்டு வேக வச்சிடலாம். மறுபடியும் ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். நல்லா கிரேவி வெந்து சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். அருமையான ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி. அவ்வளோதான். இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மல்லித்தலை தூவிட்டு கிளறி விட்டு இறக்கிடுவோம். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம்.